உங்களுக்கு ஒரு செம்ம மேஜிக் இருக்கு. நம்ம நீங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கா இல்ல பக்கத்து வீட்டுல குழந்தைங்க இருக்கா, நீங்க வேணா ட்ரை வேணா கூட பண்ணி பாருங்க. சரியா? என்ன விஷயம் அப்படின்னா, ஹிமாலயா குளிக்கிற சோப்போ இல்லை ஹிமாலயா ஷாம்பு இல்லை ஜான்சன் பேபி சோப்பு இல்லை பேபி ஷாம்பு, அது குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்குன்னு சில ப்ராடக்ட் விற்கும். சோப்பாக இருக்கட்டும் ஷாம்பா இருக்கட்டும், அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு தலையில் போட்டு பாருங்க, நொறு பயங்கரமாக வரும். உடம்புல சோப்பு போட்டு பாருங்க, நொறு பயங்கரமாக வருமா எல்லா குழந்தைங்களுக்கும். அதே ஷாம்பை நீ ஒரு அவசரத்துக்கு உன் வீட்டில் ஷாம்பு இல்லை காலி ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா டக்குன்னு ஷாம்பு எடுத்து தலையில் போட்டு பாருங்களேன், உங்கள் தலையில நுர வராது. இல்லை அதே மாதிரி தான் ஒரு நாள் குளிக்கிற சோப்பு இருக்கு பாருங்க, பாப்பாவோட சோப்பு, அதை எடுத்து தேய்ச்சி பார்த்தாங்க, எனக்கு சுத்தமாக என் உடம்புல ஃபுல்லாக போட்டு குளிச்சு பார்த்துட்டா சுத்தமாக நுர வரலைங்க. இதுவே அன்னைக்கு ஈவினிங் என் குழந்தைய நான் குளிப்பாட்டும் போது குழந்தையோட உடம்புல அவ்வளோ நுர வருது. என்ன மேஜிக்குங்க அது? ஒரே உடல்வாகு தான் இருக்கும், ஒரே முடி அளவு தான் இருக்கும், முடி வந்தால் குட்டியாக இருக்கும், நமக்கு பெருசாக இருக்கும். என்னங்க இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, இது மேஜிக்கா இல்லை இது ஏதாவது ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதான் நடந்தது. இன்றைக்கி அப்படி தான் நான் குளிக்கும்போது ஷாம்பு அந்த பாட்டிலேருந்து பண்ண கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் யோசிக்காமல் போயிட்டேன். உடனே பாப்பாவோட அந்த ஹிமாலயா ஷாம்பு எடுத்து தலையில் போட்டு தேய்ச்சி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் கை மட்டும் தான் தேய்ஞ்சது, முடி மட்டும் தான் சுருண்டுதுங்க, ஒரு துளி நுர வரலைங்க. ஆனால் அதில் டெய்லி என் பாப்பாவுக்கு 2 பேருக்கு நான் குளிப்பாட்டுவேன். தலை ஃபுல்லாக நுர வழிஞ்சு கண்ணெல்லாம் போகும், கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவோம். ஒருவேளை அந்த சோப்பும் ஷாம்பும் எனக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு துரோகத்தை பண்ணுதோ என்னவோ தோணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறமா மெசேஜ் பண்ணுங்கள். டாடா.